சண்டே வந்துட்டாவே நம்ம என்ன நான்வெஜ் செய்கிறோங்கிறத விட நம்ம செய்கிற டிஷ்ஷு டேஸ்டியாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்வோம். அதுவும் வீட்டில் குழந்தைங்க இருந்துட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், குழந்தைங்க சாப்பிடணும், காரம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ராய்லரில் பிரியாணி செஞ்சுட்டு நாட்டுக்கோழியில் செமி கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக குக்கரில் நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரக மிளகு ஒன்றா அடித்து வச்சுருந்தேன். அது 1 ஸ்பூன், கரம் மசாலா, 1.5 தக்காளியை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. பையனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால சூப்பாக கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறமா நான் ரைஸில் கொடுத்துருவேன். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நாட்டு